தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எப்பொழுதுமே தனியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் அப்படி இல்லை. ஏசப்பா உங்களோட எப்பொழுதுமே இருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன வசனம்னா, உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். நம்ம இன்னைக்கு வாஸ் பார்க்கலாம். உபாகமம் 31:3. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். ஆமென். எப்பொழுதுமே தேவனுக்கு எது பிரியமோ நீங்கள் அதை செய்யுங்க. தேவன் உங்கள் சத்துருக்களோட இடத்த உங்களுக்கு கொடுப்பாராம். எப்பொழுது உபாகமத்தில் ரொம்ப அழகான வாசனம் எழுதியிருக்கோம். அதாவது எல்லாருக்கும் நல்லா தெரியும், மோசேக்கு அப்புறம் தேவன் அதே அபிஷேகத்தை யோசுவா மேலே வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் யோசுவாவோட சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயிலிருந்து பிரியாது இருப்பதாக. அப்படி நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்ம வாயிலேருந்து விலகாமல் இருந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அதனால் நீங்கள் நல்ல பைபிள் ரீட் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், அதை தியானம் பண்ணுங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆமென்.